என்ன செய்யறா ஏண்டா இதுதான் அமரபுரி நாடு. ஆடி பாடிக்கொண்டே வந்து இருந்தாலும் இந்த அமரபுரி நாட்டுல யார் யாரு எங்க இருக்கிறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. மொத்தமே இருக்கதா இருக்கு. ஆமா, யார பார்த்தே தெரியல. சரி, அந்த வீட்டுல யாரு இருக்கிறான்னு போய் பாரு. சரி, நீ என்ன போய் கேட்ட? பக்கத்துல போய் பாரு. அம்மான்னு கூப்பிட்டா எந்த வீட்லயுமே சாப்பாடு கேக்குறான்னு தான் நினைப்பாங்க. ஆகையால நான் வந்துட்டு தான் போய் சொல்லு. பெரும் தொல்லையா போச்சுடா. போயிட்டு போனாங்க பிச்சைக்காரன் தொல்லை பெரும் தொல்லையா போச்சாப்பா. ஏன்னா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? எங்களுடைய 100 ஏக்கரா நிலம் இருக்குது. 100 பேர் வேலை செய்யறாங்க, பொம்பளைங்க நாட்டு நடுறாங்க. அதனால கூழ் ஆக்குனாங்க. மொத்த கூழு காய்ச்சி அவங்களை ஊத்துருவாங்க. அடியில காந்தல் இருக்குது, கறிக்கிட்டுமா? என்ன டேய்டா யாரு நீ? ஒண்ணும் பிள்ளையா? டேய் கோதா, யாரு என்ன போய் பார்ப்போம். ஆமா, எந்த நாடு உண்டா? ஐயோ, விஜயபுரி நாடுன்னா எனக்கு கையும் ஓடல காது ஓடல. இதை கண்டு எங்க ஐயா கேள்விப்பட்டாரு. விஜயபுரி நாட்டுக்கு சொல்றா எங்க இருக்காரு? அழகா எங்க இருக்காரு? எங்கடா இருக்காரு? என்னடே இவரு பார்த்தா அழுகுன்னு சொன்ன
அடா பாவி காமாலியா அவனுக்கு தங்கச்சி பார்க்காத ரொம்ப நாளா ஈரோட்ல அது கொஞ்சம் உருகி போயிருக்கு. இந்த ஏம்பா இந்த ஏக்கம் இரு கேட்டு பார்க்கலாமே. அப்பா ஏப்பா அடா பாவி டே கூட போடுறா டே ஏப்பா முல்ல ஏன் ஆமா என்ன சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் உருவத்தை பார்க்கும்போது கொஞ்சம் மொத்த கைடி வச்சுட்டு வந்த மாதிரியா இருக்கு. என்ன விஜயபுரம் நட்டு தானே வந்தீங்க? நம்ம நீ யாரு என்ன விளக்கமா சொல்லு. ஐயோ நல்லா கேளுங்க. வந்தீங்க விஜயபுரம் நட்டு ஏற்கனவே பாடி அப்படியே சாப்பிட்ட மாதிரி சொல்றேன். விஜயபுரம் நாட்டு இளவாசனா கூட வந்தேன்னு சொல்லிட்டு வாயட்டேன். விஜயபுரம் நாட்டு அதை ஆசை கொடுங்க. அதை பிள்ளையோடங்க எது ஒண்ணும் விளக்கமா செய்ய மாட்டியா நீ? நம்ம ஐயா விஜயபுரம் நாடுதான் எனக்கு என்ன தெரியும் யாரும் அது அவன் பேர் தப்பு இல்ல. அவன் பேரு தப்பு இல்ல. அந்த அளவு சொல்லி வச்சிருக்கேன். ஆமா அந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுல போட்டு அவன் அவன் யாரு கேட்டியா? நான் யார் தெரியுமா? இந்நாடு நான் கண்டி இல்லன்னு வச்சுக்கோ. ஒரே ஒரு அணு கூட உள்ள வராது. மொத்த குசு கூட வெளியே போவாது. அப்பேற்பட்டால் நானு யார் தெரியுமா? இந்நாட்டு காவல்காரன். நீடா விஜயபுரி நாடு சொல்லணும் போட்டு கம்முன்னு வாய் தொஞ்சாடா நீ சரி போட்டான். அவன் வீட்டுக்கே போட்டான். இப்போ நீ யாரு கூட வந்திருக்கிற? விஜய் போடுறா எங்க என்ன செய்யறா? என்ன இல்ல இல்ல புளி மரத்துல ஒண்ணுமே புரியல. என்ன சொன்ன பின்ன? அவன் தங்கச்சியை நான் கட்டிக்கிறேன். சரி என் பொண்டாட்டி அவன் வச்சுக்கணும். ஐயோ சிரிப்பு வேற சொல்லுங்க. சமாளிக்க முடியல எவ்வளவு தெரியல. போட்டா இப்ப என்ன அது விளக்கம் ஒண்ணும் புரியல எனக்கு. ஏன்னா முறை தெரிய காணமாடா. ஐயோ என் தங்கச்சி அவளுக்கு கொடுத்தா நல்ல விஷயம். குடிச்சிட்டு வந்த தங்கச்சி போட்டு அடிக்கிறோம். சித்திரவாதியா? அந்த குடிச்சா நான் வாழ மாட்டேன் அப்படி என்ன வந்துருச்சு. பாதுகாப்பா வச்சிருக்கியா? ஏன்பா எது ஒண்ணு இப்படியே விலக்கி சொல்லக்கூடாதா? எது எடுத்தாலும் ஷார்ட்டா போனாக்க நான் என்ன சொல்றது? நானு போட்டு மூஜை மூஜை மனசு இப்பதான் சின்ன வயசு கல்யாணம் இப்பதான் வந்துக்கிறாரு. என்ன ஆக போறான் பாருப்பாங்க. முதல் போட்டலாம் என்ன போட்டலாம்? என்ன சொல்லிக்கிட்டேன்? அருகுது அவனுக்கு வராது விருந்தாள் வந்திருக்காங்க. சந்தமேடா பாத்தீங்கன்னா கோயில் பூஜை அந்த இடத்துல சமைச்சது போலாம் விளக்கமா சொன்ன எது ஒண்ணு சாப்பிட்டா போய் என் உயிர் இருக்காது. சரி இப்ப சொன்னீங்க பாரு கைய போல கால் போல ஏன்னா உங்ககிட்ட பேசியே மச்சான் நிக்க வச்சுக்கலாம். நான் முதல்ல ஏன்டா உருப்படவே மாட்டீங்களா? பொழுது போனா இதே வேலையா? சிரிப்பு ஒரு கேடு நம்ம ஜென்மதி சிரிப்பு ஒரு காடு. எப்ப பாருப்பியா குழம்பு செய்யறதா? அப்போ நல்ல விஷயம் உங்ககிட்ட அப்படியே நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான். அதான் பாய்கள என் மச்சான் அதெல்லாம் நீ கத்து கொடுக்காத. இப்போ முதல்ல என் தங்கச்சி வரேன் பாரு. நானு
உங்ககிட்ட அவங்ககிட்ட பறவை பெரிய வாங்கின போய் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா? சந்தோஷமா? ஆமா. சந்தோஷத்துல கையும் வரல காலும் வரல. என்னாச்சுண்ணா அப்படி? பின்ன பேசுறேன் முன்ன பேசிக்கிட்டு என்ன சந்தோஷம் சொல்லுண்ணா? சந்தோஷமா? எதுக்கு ஒரு ஆள் தெரியாது என்ன நான் போறேன் ஐயா. அப்படியே காத்துல அது இல்லடா, நான் கூப்பிட்டேன் இல்லையா, நான் கூப்பிட்டேன் அண்ணன் கூப்பிடுறது என்னாச்சு ஏதாச்சும் ஓடல. ரொம்ப சந்தோஷமா? மாப்பிள்ளை மாமதுரை மாமா எங்க மாமா பேருந்து வேலை கழிச்சு வந்துருக்காரு. அதனால ஏட்டவும் பொருள் யாவில் எதுவும் இல்லையா ஏற்று இல்ல பொண்ணு நான் பாக்குறது என்ன லட்சமா வாழ்க்கை வச்சுக்கலாம் பாருங்க. மாமா சின்ன வயசுல பார்த்தது நீ பார்த்த சின்ன வயசுல நீங்க பாத்துருக்கீங்க, நான் பாக்கல. ஞாபகம் இருக்குது இன்னும் சொன்னீங்க. நான் ஆசையா கட்டுப்பிடின்னு வச்சுக்கோ, தகராறு வந்தாலும் அப்படியே பேராஞ்சிருவாங்க. இல்ல இல்ல அவரு இப்ப பார்க்க முடியாது, உட்காந்துக்கிறாரு. அது போய் வச்சா சரி பரவாயில்ல. சரி போட்டா. நல்லது நல்லது நல்லது. நீ முதல்ல நீ வா உட்காருவா. நாட்டுல மழை பெஞ்சா சிறப்பு, எவ்வித குறையும் கிடையாது. ஏன் பால் அப்படி? ஆமா என் மாமா எப்படி இருக்காரு? என்ன இது எந்த ஒரு பிரச்சனை இல்ல, தங்கச்சி என் தங்கச்சி இல்ல சின்ன குழந்தை பார்த்து தங்கச்சி மாதிரி யாருமே கிடையாது. அந்த அளவு லட்சமா இருக்கு. மிக்க சந்தோஷம். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அதுதான் தெரியுமா, சுகர் இருந்துச்சு. அது காலையில சொன்னாங்க. அது புச்சாட்டு வச்சா தங்கச்சி வந்த நேரத்துல எடுத்துக்கணும். ஏண்டா கணவன் வந்திருக்கிறான் இந்த நேரத்துல கையும் உடை என்னவோ மறுவதானே வச்சிருக்கேன். போனா இதோ நம்பி சாப்பிடலாமா? பால் பாய் முடி மூக்க ஊத்திக்கோ. மூக்கு ஊத்திக்கா மூக்கு ஊத்திக்கா. அப்பா சந்தோஷம். சரி உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை தெரியுமாடா? அவன் சொன்னானே என்ன சந்தமேட்ட போயிட்டு நல்லா போய் குஞ்சு குஞ்சு நீ போட நீ போட அதே போய் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கியா? ஆமா நான் எங்க நிக்கிறது இல்ல, வாழ்க்கையில சந்தோஷப்பட்டு பெரும் திருநாள் சரி பாட்டா. இவதான் உங்க மனைவி இல்லையா? உங்களுக்கு 5 வயசா இருக்கும்போது உங்களுக்கு 7 வயசா இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு. எனக்கு அப்படி ஞாபகம் இருக்கு, அதை வச்சுதான் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ உங்க மனைவி விட்டு ஒப்படைச்சிட்டேன், அவளை கொண்டு போய் வச்சு ஜாகிரதா வாழ்க்கை சந்தோஷம். சரி சரி. உன்னுடைய தங்கை நான் ஆயுஷம் என்றால் எனக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. என்னப்பா? ஆமா என்ன நிபந்தனை? இத சொன்னா போயிச்சுக்கிறான். இல்ல என்ன நிபந்தனை பண்ண வரதட்சணை ஜாகிரா? இல்ல 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 ரொம்ப கஷ்டம் இருந்தா அப்புறம் ஒண்ணா பாக்கலாம். எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றாள். தெரியுமா? தெரியுமா? என்ன அழகு பேரழகு. ஆமா என்னப்பா அவளுக்கு ஓட்டல என்னதான் சொல்லுங்க? தங்கச்சிக்கு குஞ்சானா நின்றே பார்க்க மாட்டான். அப்படியா? ஆமா ரொம்ப சந்தோஷம். என்ன அவளுக்கு என்ன? அவ உனக்காகவே காத்திருக்கிறா. என்ன சொல்லுங்க? அவளை திருமணம் செஞ்சுக்கணும். நானா? கல்யாணம் பண்ணுமா? நல்ல மனுஷன். அதான் கொஞ்சம் கம்மி இருந்தா சிரிக்க நேரத்தில் சிரினா கொஞ்ச நேரம் கொஞ்சம் இருந்தா நாங்க பேசுறது அந்த லாஸ்ட் கேட்கணும். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைண்ணா அவ உட்காந்துப்பா அது தெரிஞ்சு போற குச்சி நம்ம குச்சி தான். 3 வருஷமா அது மாத்தி கட்டலாம்னு யோசனை பண்ணிக்கிறேன். கையால் ஆகல இருக்கு வேலை எதுவும் இல்ல. இந்த நேரத்துல இப்ப நான் கல்யாணம் சொல்றியே அது நடக்குமா? என் கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப ஆன கல்யாணத்துக்கு பதில் சொல்லு. கொண்டு போய் உங்க பொண்டாடி வச்சு ஆயிடுச்சு. திருமணத்துக்கு சம்மதம் சொல்ல முடியுமா முடியாதா? என்ன அதிகாரம் பண்ற? ஆமா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம், என் தங்கச்சி கூப்பிடும்போது சொல்றேன்.
என்னுடைய தங்கச்சி வாழ வேட்டிய வீட்டுல இருக்கணும். எப்போ கல்யாணம் ஆச்சியா? கல்யாணம் ஆகல இல்ல, கல்யாணம் ஆகாமலே இருக்கணும். சரி, ஆனா உன் தங்கச்சி நான் போய் வாழ்க்கை நடத்தணுமா? நான் அப்படி சொல்லியே இப்போதைக்கு வேணாம். ஏன் பாக்கலாம் பின்னாடி தங்கச்சி கூப்பிட்டு முடிஞ்சால் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லு. சொல்லு. இல்லையா உன் தங்கச்சி வெற்றியா? என்னயா எப்படி சரி பண்றீங்க? என்னவா என்ன சொல்லலாம்? அவருடைய தங்கை திருமணம் செஞ்சுக்கலாம். என்ன நீண்ட நாள் கழித்து இப்பதான் வந்திருக்காரு. கொச்சினா அறிவு இருக்கு அவனுக்கு? அண்ணா, இல்ல நம்ம நிலைமை என்ன, அவங்க நிலைமை என்ன, அது அரசாங்கத்தில் வாழ்க்கையும் செல்வ சிறப்பா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி கையா இருந்தா கூலி வேலை செஞ்சு போயிட்டு இருக்கோம். அவன் மனசுல என்ன ஆசை இருக்கு யாருக்கு தெரியும்? எட்டு உடனே போய் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா என்ன முறையாமா? ஏமா நம்மளுடைய மாமா மகள் நல்ல முறையில் தான் வளர்த்திருப்பாங்க. சரி, திருமணம் செஞ்சுக்கங்க அண்ணா. ஏமா அண்ணா, உங்க கல்யாணம் நீ பேசுற நீ இல்லையா? அந்த பொண்ணு எப்படி இருக்கு ஏது இருக்கும் நான் கண்ணால பாக்கல, நான் எப்படி இருக்கு ஏது இருக்கும் அவளும் பாக்கல, எப்பவோ பார்த்துருக்கலாம், இப்ப பாக்கல. எத்து உடனே கல்யாணம் இருந்தா ஒண்ணும் மறந்ததே இல்லையா? நம்மளோட மாமா மகள் நல்லா அழகா இருப்பாள், பண்புடன் இருப்பாள். திருமணம் செஞ்சுக்கங்க. நீ பார்த்த மாதிரியே சொல்லுங்கிறியா? உனக்கும் வாழ்க்கை முக்கியம். உனக்காக எப்படியோ தலைமையில சொல்றேன். இந்த சாந்தியில ஊர்ல வேற பொண்ணு மாமா உன் தங்கச்சி கல்யாணம் ஆகல, நான் இல்லைன்னா 1008 மாப்பிள்ள உன் தங்கச்சிக்கு வருவான். என் தங்கச்சி கட்டி தாலி கட்டி வச்சிருக்க நீ. உன்னை விட்டு அவளுக்கு யாரு கதி? படிச்சும் சரி வேலையாது. நீ தான் சொன்ன கூட கூடு புத்தி சொல்றாங்க, கூட கூப்பிட்டு போயிருந்தா தேவையில்லை. திருமணத்துக்கு சம்மதம் உன் தங்கச்சி நான் கட்டிக்கணும். உன் தங்கச்சி கட்டினதான் என் தங்கச்சி வாழ்க்கை. நல்லா யோசனை பண்ணி சொல்லியா? அதான் உண்மை. சரி பாரு, உன் தங்கச்சி கைத்துல தாலி கட்டினதான் என் தங்கச்சி கைத்துல தாலி நிக்கணும்னா கண்டிப்பா அது நான் என் தங்கச்சிக்காக நான் செய்யறேன். வணக்கம் மாமா, நல்லா இருக்கீங்களா? சின்ன குழந்தைய விட்டுட்டு வந்தீங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு மறுமுறை வந்து பார்க்கவே இல்லையே. நாட்டு மக்கள் இந்த கடுமையில் கண்ணாட்டமாக இருந்துவிட்டு சரி, உங்கள் இருவரையும் மறந்துவிட்டு என்னன்னாக்க எங்களை மறக்காம இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சு அது வரைக்கும் போதும். இப்ப என்ன விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. உனக்கு அவருடைய மகனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருக்கிறேன். மாப்பிள்ள சொன்னாரு நீ சென்று மனக்கோலத்தோடு புத்தாடை அணிந்து அதிக விரைவாக வர வேண்டும். அப்படின்னா சரி ஆகட்டும். ஏற்படலாம். ஓடி ஆடி
அம்மா தாலிங்களா இருக்கும். நான் ஒரு ஆள இவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். பாட்டுக்குன்னா எவ்வளவு சாமான் எத்தான் வச்சுக்கிறேன். என்ன வெட்டி முடிச்சா இந்த சாமான் எல்லாம் எவன் எடுத்தது? எந்த லக்காரி போய் எடுத்தான்? எந்த பேமான் போய் எடுத்தான்? அவன் நல்லா இருப்பானா? அவனுக்கு என்ன கை காலெல்லாம் ஊத்துது? என்னப்பா தம்பி என்ன ஆச்சு? கொஞ்சம் வேலை செய்யணும். என்ன வேலை செஞ்சா? ஒரு கட்டிங்க்கு போயிச்சு இல்ல. எவ்வளவு வேலை செய்யணும்? என்னடா செஞ்சுட்டாம்பிய? என்ன செய்யல? என்ன கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்ன என்ன ஆச்சு? ஐயோ அத்தைக்காரியா மாமியால அவன் வந்து வெளியே வச்சா நான் உள்ள வச்சேன். ஒரு பிரகாரம் லிஸ்ட் பாருங்க. ஆமா அவன் எதுக்கு உள்ள வச்சா? எதுக்கு எடுத்து உள்ள வச்சா? கல்யாணத்துக்கு அம்மா ஜனத்துக்கு ஆமா ஒரு சாமான தூக்கி விட்டா யாரு? அவளை விதித்து போய் கிடக்குறாங்க. நீ எத்தான் வைக்கிற சாமான்லாம் தூக்கி போறதுக்கு. ஐயோ நீ தான் விதித்து அவங்க ஊருக்கு வந்துக்கிற. ஐயா அத்த சாதாரண பண்ணிக்காத. முன்னாடி கல்யாணத்துக்கு போனேன். செருப்பு ஒண்ணு புச்சா போட்டு வச்சிருந்தேன். மாட்டி செருப்புதான் போச்சு. ஐயா என்ன தெரியுமா? ஐயா புது ஷூ எத்தான் எவனோ தூக்கி போடுறாங்க. போடியா வேற ஐயோ தேடி வந்தாண்டா சாப்பிட்டு சொல்லுவேன். ஆளை பாரு நல்லா பொம்பளை மஞ்சா மூஞ்சி மஞ்சா பூசுற மாதிரி பூச்சி வைக்கணும். நாடாவும் அருமாந்த போராட்டம். நீ போடா மனமட போடுற மனமட சட்டத்துல கல்யாணத்துக்கு ஐயோ ஐயா எங்கடா வைக்கிறீங்கம்மா? கூப்பிடுறா கூப்பிடுறா மாவனாங்க மாப்பிள்ளையோட முறையோடு மப்பல வாரார் மாட்டு வண்டியிலே மாப்பிள பெற்ற அப்பா வர ஓட்ட வண்டியிலே ஓட்ட வண்டிக்கு வராரு. அதுவும் மாப்பிள்ளை எப்படி வராரு பாத்தியா? மாப்பிள்ளை வராரு ஓடு வண்டி ஓட்டு வண்டி நிற்கிறாங்க. பேசகால எடுத்து வச்சு எல்லாருமே வளர்ந்து கலைக்கு நம்ம மாற்றி செய்யலாம். எல்லாரும் மாமு பண்ண கட்டுறாங்க. தம்பி மனப்பிள்ளாட்டோடு கல்யாணம் பண்ண இங்க போட உரிக்கிறேன். அடிக்காது கம்மு
கால் காஞ்சி விட போகுது. அதிக விரைவாக சென்று ஐயர் முறையோட ஐயர் கருத்து செத்துட்டாரு. செத்து ஐஸ் செத்துட்டா கருத்து செத்துட்டாரு. ஒரு மாசம் ஆச்சு. ஆமா செத்துட்டாரு. நல்லா சீக்கிரமா எனக்கு பதில் சொல்லுங்க. ஐயர் நீ போய் கூட்டாந்தியா? அவர்கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன். ஐயர்கிட்ட நீ 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தா? சரி. டீ கடையில பார்த்தாக்கா 10 பேர் ஏண்டா குத்துவங்க எங்க நினைக்கிறாங்களோ எங்க பாக்குறாங்களோ அவங்க கேக்குறாங்களோ நம்ம திருப்பி கொடுத்துடணும். எப்படி அது இல்லத்தாலும் போய் கேட்கணும். இல்லன்னு தாண்டா கேட்டேன். அதையும் திருப்பி கொடுப்போம். இருக்கு சொல்ல கொடுக்கணும். அதான் இல்லையே எல்லாத்தையும் கொடுக்க முடியும். வாங்கிட்டு கொடுக்கணுமாடா? ஐயோ அதான் இல்லையே நான் எப்படி கொடுக்குறது? அப்ப எங்க வாங்கணுமா கேட்பாங்க. அவன் பண்ணிட்டு அந்த மாதிரி வரவாயிரு தர கல்லூரி 8 வருஷம் அந்த மாதிரி 500 ரூபாய்க்கு ஐயர் சாவச்சிட்டா? அட பாவி ஐயர் எங்கடா? யாரு அது? நெசமேரு. டேய் நரசிம்ம ஐயர்ரா. நெசமேரு தான். டேய் நரசிம்ம ஐயர். நரசிம்மேரு. அடா யப்பா 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 எனக்கு போதும் போற. நரசிம்ம ஐயர்ரா. நரசிம்ம அவதாரம். நரசிம்மேரு. ஆட்களை தப்பு பண்ண கொடுத்தா எங்க ஐயரை போய் கூப்பிட்டாடா? புகழியர்வன் கடல் போற்றி ஆழி மிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழி மலிவாத ஊர் திருத்தால் போற்றி போற்றி. ஏன் தம்பி அது எதுவும் வேக்காட்டுல துணி வச்சு போட்டு ஏண்டா ஏண்டா என்னடா என்னத்துக்கிட்ட கூப்பிட்டேன்? வேலையை வாங்குடா வேலையை வாங்குடா. தங்கமும் வயிறுமா பதிச்சு வச்சுங்கிறேன் மூடி வேற வைக்கிறாங்க. அப்படி கட்டியா? ஏன்டா ஐயர் வராங்கன்னா வரும்போது தோல் மேல எல்லாம் போட்டுட்டா வருவாங்க. கரோடு வாங்கி வந்து வச்சுக்கிறேன் 1 கிலோ. அப்படியா? எதுக்குடா? யாரு? ஏண்டா நான் சுத்த பிராமணர் சரியா? 15 வருஷமா சாப்பிடுறது இல்ல. ஏண்டா அம்மி கரோடே சாப்பிடலாம். ஏண்டா அந்த விஷயம் பேசாத. இங்க ஒரு நாளைக்கு தான் கொட்டா போகுது. தினந்தோறும் உள்ள கொட்டை ஒண்ணு நாருது. அது உங்க கண்ணுக்கு தெரியலையோ? ஏண்டா போற இடம் மொச்ச கொட்டை முன்ன பின்ன போட்டதான் செய்வாங்க. பசிக்கு சாப்பிடுறேன்டா. ஏண்டா அம்பி கல்யாணம்னு சொன்னேன். நலங்கு வைக்க பொண்ணு எங்கடா? தோழி மாப்பிள்ள நீ வந்துட்ட இல்ல? பொண்ணுடைய தோழி மாப்பிள்ள எங்கடா? எங்கடா தோழி முனிமா? ஏமா கைத்துல கவுர்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏந்துவாமா பாருங்க வாங்க வாங்க.